ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி காரப்பொரி எப்படி சுலபமாக வீட்டில் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பூஜைக்கு வாங்கின பொரி இருந்தால் அதை வச்சு ஒரு காரசாரமான காரப்பொரி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த பொரி கூட நாங்கள் உடச்ச கடலை வேர்க்கடலையெல்லாம் சேர்க்கறனால அது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இதை நீங்கள் வறுத்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 15 நாள் வரையும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு 4 கப் போல் பொரி எடுத்துக்கோங்க. 1/2 கப் போல் காஞ்ச வேர்க்கடலை, 1/2 கப் போல் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா ஒரு 6 பல் பூண்டு நசுக்குனது, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போகிறோம். அந்த சட்டி காயறதுக்கு முன்னையே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப காஞ்ச பிறகு ஆட் பண்ணோன்னா அது கருத்து போயிடும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பொரியையும் சேர்த்துட்டு இதை மிதமான ஒரு சூட்டில் இதை நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வறுத்த பொரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க 1/2 கப் வேர்க்கடலையை நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே நீங்கள் வச்சுருக்க 1/2 கப் பொட்டுக்கடலையையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயே நீங்கள் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் அந்த காரம்லாம் அந்த வேர்க்கடலையில் ஏறும். இதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொரியை நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியான காரப்பொரி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.